வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணப்பாறையில் தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை குறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை. தாளாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளிக்கு விடுமுறை. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மணப்பாறை பள்ளியில் 44 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை. பள்ளி ஆசிரியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்துகின்றனர். மணப்பாறையில் புகாருக்குள்ளான தனியார் பள்ளியைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார். தாளாளரின் கணவர் மீது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் புகார் அளித்த மாணவி. மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதா மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக இருப்பதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் எப்படி ஒப்புதல் அளிப்பார் என்றும் மத்திய அரசின் வழக்கறிஞர் கேள்வி. நிறைவடைந்த தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தாமிரபரணியின் வெள்ளநீர் திசைவிளை சாத்தான்குளத்திற்கு திருப்பிவிடப்படும் என்றும் அறிவிப்பு. துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு சதி செய்தாலும் முறியடிப்போம். நெல்லையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும். திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க. அவங்க என்ன சதித்திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் கல்விச் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்றது, கடுமையான தண்டனை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். இது குடியாத்தத்தில் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்டவர் கைது. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் ரயிலில் மற்றொரு பெண்ணை கீழே தள்ளிவிட்டு சிறை சென்றதும் விசாரணையில் அம்பலம். பாலியல் தொல்லை தந்ததுடன் தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று ரயிலிலிருந்து தள்ளிவிட்டார். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் பரபரப்பு பேட்டி. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைப்பு. வீடு வாகன கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்குப்பதிவின் இறுதி நிலவரம் வெளியிடப்படாததால் செய்தியாளர்கள் போராட்டம். கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிமுக பொருளாளர் திண்டிக்கன் சீனிவாசன் பேச்சு. பலமான கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை. இன்னும் ஓராண்டுக்குள் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆந்திராவில் செம்மரம் கடத்தியதாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது. 4 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள், கார் உள்ளிட்டவை பறிமுதல். சென்னை பன்னாட்டு விமான நிலையம் வருகை பகுதியில் மர்ம பை காரணமாக பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் சூட்கேஸில் துணிகள் மட்டுமே இருந்தது தெரியவந்தது. சென்னை தியாகராய நகரில் சாலையோர கடைகளுக்கு நிழற்குடை வழங்க சென்ற தாவேக பொதுச் செயலாளருக்கு அனுமதி மறுப்பு. நடந்து சென்று நிழற்குடை வழங்கினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று கூறி அனுமதி மறுத்த காவல்துறையுடன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் மெல்ல அதிகரிக்கும் வெப்பம்.
ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று வானிலை மையம் கணிப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு அறங்காவலரும் தாளருமான சுதாவின் கணவர் வசந்தகுமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் வசந்தகுமாரை கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். அங்கிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து கவிழ்த்த மாணவியின் உறவினர்கள் திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவலர்கள் தாக்குதலுக்கு ஆளான வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார், பள்ளியின் தாளாளர் சுதா, நிர்வாகிகளான மரட்டாட்சி செழியன், பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் வசந்தகுமார் உள்நோயாளியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி, பிற மாணவிகள், பெற்றோர் உள்ளிட்டோரிடம் மாவட்ட கல்வி அலுவலர் தேவியும் கல்வித்துறை அதிகாரிகளும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ராகுல் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்துகின்றனர். சம்பவம் நடைபெற்ற பள்ளிக்கு நேரில் சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். இதனிடையே அதே பள்ளியில் மற்றொரு சிறுமியும் தாளாளரின் கணவர் மீது பாலியல் புகார் அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் பயிலும் மற்ற மாணவிகளிடம் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ராகுல் விசாரணை நடத்தினார். அப்போது குற்றச்சாட்டுக்குள்ளான தாளாளரின் கணவர் வசந்தகுமார் தனக்கும் பாலியல் தொல்லை அளித்ததாக மற்றொரு சிறுமியும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். இனிமேல் வெறும் பனிஷ்மெண்டோட மட்டும் நிறுத்தாம அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும், சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து. பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையை அரசு உருவாக்க வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் தேவனையன் வலியுறுத்தியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் பள்ளிகளில் பாலியல் வன்முறை அதிகரித்திருப்பது ஆபத்தானது என்று எச்சரித்திருக்கிறார். இப்போ குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான வன்முறை, டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பம், 5 வன்முறை. இந்த வன்முறை எல்லாம் அதிகரிச்சிருக்கு, பள்ளிகளே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவா இருக்கலாம், பிற மாநிலங்களில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை, சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு எதுக்குன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள கடைநிலையிலிருந்து மேல வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, கல்வியாண்டு துவக்கத்தில் எல்லாருக்கும் கடைநிலை ஊழியர் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும். இது மாதிரி இருக்கு, போக்சோ சட்டப்படி இருக்கு. நீங்க குழந்தைகள் குற்றப்படுத்திருக்கல. இந்த நம்முடைய கல்வி நிறுவனம் குழந்தை நேயமா இருக்கணும், குழந்தை பாதுகாப்பா இருக்கணும். இந்த சைல்ட் சேஃப் கார்டிங் பாலிசி, குழந்தை பாதுகாப்பு கொள்கை, சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி, என்ன வேணா பேர் வச்சு அதை உருவாக்கி நடைமுறைப்படும். ஆனா நீ பள்ளிகள் என்பது குழந்தைகளுக்கான மிக முக்கியமான இடம். அது 2வது பெற்றோர். அந்த இடம் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும். எப்படி வீடு இருக்கோ அது மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப அந்த இடத்துல குழந்தைகளுக்கான நடக்கிற அந்த குறிப்பா பாலியல் வன்முறை அதிகரிச்சுங்கிறது ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயம்.